ஓகே. இன்னைக்கு நம்ம டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் பார்க்கலாம். யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக். இந்த டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னா என்னன்னா, ஒரு டிராவலர் அதாவது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ்மேன். அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்றான்னா, அவன் வந்து அவனோட கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில இருந்து உங்க வீட்டுக்கு வராங்க. உங்க வீட்டுக்கு மட்டுமா வராங்க? உங்க ஏரியால இருக்க எல்லார் வீட்டுக்குமே போவாங்க தானே. போயிட்டு ரிட்டர்ன் எங்க போவாங்க? அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுவாங்களா? இல்ல. அவங்க எல்லார் வீட்லயும் அந்த சேல்ஸ்மேன் வந்து அவரோட ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணிட்டு திருப்பி எகெயின் அவரோட கம்பெனிக்கு போவாங்கல்ல. அதே மாதிரி தான் டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமே. ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல் சிட்டிஸையுமே விசிட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண அதே சிட்டிக்கு ரிட்டர்ன் பண்றது தான் டிராவலிங் சேல்ஸ்மேன். ஓகே. சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து செகண்ட் யூனிட்லயே இருந்துச்சு. அது வந்து வேற டெக்னிக். இது வந்து வேற டெக்னிக். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா, பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும். ஸோ டிராவலிங் சேல்ஸ்மேன் யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி தான் நம்ம வரைக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலா லோவர் பவுண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் காஸ்ட் ஆஃப் 2 லீஸ்ட் காஸ்ட் எட்ஜ் அட்ஜசன்ட் டு வி டிவைடட் பை 2. அதாவது 2 இப்போ ஏ பின்னு சொல்லிட்டு 2 நோடு இருக்கு. ஏ டு சி. இப்போ இங்கே வந்து 3 இங்கே டி 1, 5 இப்படி இருக்கலாம். இந்த ஏலேருந்து எதெல்லாம் நோடு வந்து குட்டி காஸ்ட் இருக்கோ அதை பார்க்கணும். இங்கே ஏலேருந்து பிக்கு போகும்போது 3 இருக்கு. இது குட்டி தான். ஸோ அந்த 3 எடுத்துக்கணும். ஏ டு சிக்கு வந்து 1. ஸோ இதுவுமே குட்டி வேல்யூ தான். இதுவும் எடுத்துக்கலாம். ஏ டு டி வந்து 5. ஆனால் இந்த 5 வந்து 3 1 காட்டிலும் பெருசு. அப்போ அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 2 வேல்யூமே ஆட் பண்ணும். 3 + 1 என்னது 4 டிவைடட் பை என்னது ஃபார்முலால 2 பண்ணணும். அது 2 என்ன பண்ணும்போது 2 வச்சு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 2. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இதில் வந்து 2 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண சிட்டியிலிருந்து வேற எல்லா சிட்டிக்குமே டிராவல் பண்ணிட்டு திரும்ப அதே சிட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா, ஒரு சிட்டி நீங்க வந்து ஒரு தடவை தான் விசிட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேட்ல தான். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் டூர் வந்து விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல ஏல இருந்து பிக்கு விசிட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் சிக்கும் விசிட் பண்ணிட்டு லாஸ்ட் திரும்பியுமே ஏக்கு வரையமா இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நோட் விசிட் பண்ணோம்னா வேற எதெல்லாம் நோட் வந்து விசிட் பண்ணலையோ அதையும் விசிட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்டிங் நோட்ல வந்து ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து எல்லா சிட்டிஸை நம்ம ஐன்னு சொல்றோம். அந்த ஐ வந்து 1க்கும் Nக்கும் இடையில இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா இதோட சம்ம ஃபைண்ட் பண்ணணும். அந்த சிட்டிஸ்ல உள்ள அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 நேர்மே பார்த்தோம்ல இது மாதிரி பண்ணணும். ரெண்டு சிட்டிஸ்லையுமே எது குட்டி வேல்யூவோ எது 2 சிட்டிஸ்க்கு குட்டி வேல்யூ அந்த ரெண்டையுமே எடுத்துட்டு அதை டிவைட் பண்ணணும். இதை வச்சு 2 வச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். எதை வச்சு பண்ண போகிறோம்? டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட். ஓகே. இது வந்து யூனிட் 5ல தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆனால் யூனிவர்சிட்டி கொஸ்டின் படி 15th கொஸ்டினில் வரும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட் வந்து எனது ஏ இருக்கு. ஏலேருந்து நம்ம பார்க்கலாம் ஏ பி சி டி இவ்வளோ தானே நோட் இருக்குது. ஃபஸ்ட் இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏலேருந்து எதெல்லாம் குட்டி வேல்யூஸ் இருக்குது. ஏலேருந்து எங்கெல்லாம் குட்டி வேல்யூஸ் போகுது. ஏ டு பி வந்து குட்டி வேல்யூ இருக்கலாம். ஸோ நம்ம ஏ பி எடுக்கணும். அப்புறம் ஏ டு டி எடுக்கலாம். ஏ டு டி எடுக்கலாம். ஏ டு சி இருக்குது. ஏ டு சிக்கு 8 இருக்கு. அப்புறமா அதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணணும். ஏ டு பி என்ன 2, ஏ டு டி என்னது 5, 5 + 2 7. அதுக்கப்புறம் பிக்கு பார்க்கணும். பிலேருந்து ஏ டு பிக்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் எங்கள் பிலேருந்து வேறு எங்கே போகலாம்? பிலேருந்து சிக்கு வந்து 3 இருக்குது. ஸோ ஏ டு சி போகலாம். ஏ டு சி கிடையாது, பி டு சி. அப்புறம் பி டு டிக்கு போனால் 4 இருக்குது. ஆனால் அதோட 3 தானே கம்மி நம்பர். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ என்ன வரும்? 2 + 3 5. நெக்ஸ்ட் சிக்கு வந்து ஏ டு பி ப்ளஸ் சி டு டி போகலாமா? சி டு டி ஏ டு பி என்னது சி டு பி என்னது 3, சி டு டி வந்து 7. சி டு ஏக்கு போகலாம். ஆனால் அதோட வேல்யூ 8 பெருசாக இருக்குது. அதனால தான் இந்த 2 எடுத்துருக்கேன். 7 + 3 என்னது 10. நெக்ஸ்ட் டிலேருந்து என்ன ஏ டு பி டு டி. அப்புறம் ஏ டு டியும் எடுக்கலாம். அப்புறமா ஏ டு டி எடுக்கலாம். பி டு டி என்ன 4, ஏ டு டி என்னது 5, 4 + 5 9. ஓகே. இது வர முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுதான் ஸ்டார்ட் இனிஷியல் வெர்டெக்ஸ். ஸ்டார்ட் லோவர் பவுண்ட். இதில் நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். நேர்மை நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோன்னா எல்லாமே சம் பண்ணி டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை சம் பண்ணணும். 10 + 9 + 5 + 7 என்ன 31. அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பை 2 போடும்போது என்ன வரும்? 16. ஸோ இந்த இதில் நம்ம வந்து 16 போடணும். இதுதான் ஸ்டார்டிங் நோட். இது வந்து 0th லெவல். ஓகேவா? லெவல் வந்து 0. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுவரை நம்ம கண்டுபிடிச்சது வந்து லோவர் பவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் 1 போட்டு கம்ப்ளீட் லோவர் பவுண்ட். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு இப்போ நம்ம இங்கே இந்த டயக்ராம் வச்சுருக்கோம்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோடு ஏ இல்லை இனிஷியல் நோட். ஸோ இங்கே ஏ லோவர் பவுண்ட் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் 60. ஸோ ஏலேருந்து வேறு எங்கெல்லாம் போகும்? இங்கே வந்து ஏலேருந்து பிக்கு, ஏலேருந்து சிக்கு, ஏலேருந்து டிக்கு எல்லாத்துக்குமே போகுதுல. ஸோ நம்ம வந்து ஏபி கண்டுபிடிக்கணும், ஏசி கண்டுபிடிக்கணும், ஏடி இந்த எல்லாத்துக்குமே நம்ம லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு திரும்ப ஏபி எல்லாம் எவ்வளோ நோட் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். ஏபி இருக்கலாம். அதை வந்து இப்போ ஏ இங்கே இருக்கலாம். அப்போ ஏ இங்கே இருக்கலாம். ஏ இருக்க இடத்துல இந்த ஏபியே போடணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதுனால ஏபி போடணும். ப்ளஸ் இந்த ஏபியை தவிர வேறு குட்டி வேல்யூஸ் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஏபிக்கு 2. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது குட்டி வேல்யூஸ் ஏலேருந்து போகுதா? ஏடிக்கு இருக்குது. ஏடிக்கு தானே 5 இருக்குது. ஸோ ஏடியுமே எடுக்கணும். ஏபிக்கு என்ன இருக்குது 2, ஏடிக்கு என்னது 5, 5 + 2 7. அதுக்கப்புறம் இங்கே ஏ முடிஞ்சாச்சு. இங்கே என்ன பி இருக்குது. ஸோ பி இருக்க இடத்துல இதே இதை போகணும். ஏபி ப்ளஸ் பிக்கு வேறு பியை தவிர பிக்கு வேறு ஏதாவது குட்டி வேலை எங்கே போதா? ஏசிக்கு 3 இருக்கலாம். ஸோ நம்ம ஏசியில் பிசியே எடுக்கணும். பிசி. ஸோ ஏபிக்கு வந்து 2, பிசிக்கு வந்து 3.
3 + 2 5. பேலன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சாலும் அதை அப்படியே எழுதிக்கணும் 10 9. ஸோ நம்ம ஏபி கண்டுபிடிக்கும் போது ஏக்கும் பிக்கும் மட்டும் இதை அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் பண்ணி இந்த ரெண்டையும் தவிர வேறு குட்டி வேல்யூஸ் வேறு ஏக்கு போகுதோ அதை எடுக்கணும். அதே மாதிரி தான் பிக்கும் நம்ம இந்த ஏ ஆட் பண்ணிட்டு ஏபியை தவிர வேறு ஏதாவது குட்டி வேல்யூஸ் பிக்கு வருதோ அதையுமே நம்ம எடுத்துக்கணும். அது ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணணும். 7 + 5 + 10 + 9 என்ன 31 / 2 னா 16. ஸோ இந்த இடத்துலையுமே 16 வரும். நெக்ஸ்ட் வந்து ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இனி ஏசி கண்டுபிடிக்கணும். அதுக்கும் இதே தான் ABCD வரைக்கும் எழுதிட்டு ஏ இருக்குது. அப்போ நமக்கு ஏ இருக்கிற ஏசி அப்படியே போடணும். அப்புறம் சி இருக்குது. சி இருக்கிற இடத்துல ஏசி அப்படியே போகணும். ப்ளஸ் பண்ணிட்டு ஏலேருந்து வேறு எங்கெல்லாம் குட்டி வேலை போகுது ஏசியே ஏற்கனவே எடுத்தாச்சு. அதனால் ஏபி மட்டும் இருக்குது. ஏபி ஏசிக்கு என்னது 8 இருந்துச்சு. ஏபிக்கு என்னது 2. 8 + 2 என்ன 10. பேலன்ஸ் எல்லாத்துக்குமே சேம் இது அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் சிக்கு ஏசி நம்ம போட்டாச்சு. வேறு ஏதாவது சிக்கு வேல்யூ மாதிரி என்னது குட்டி வேல்யூ இருக்குது. ஏபி தான் இருக்குது. சிபி தான் இருக்குது. சிபி தான் குட்டி வேல்யூ. அதோட வேல்யூ வந்து 3. ஸோ ஏசியோட வேல்யூ வந்து 8. சிபியோட வேல்யூ வந்து 3. 8 + 3 என்ன 11. டிக்கு என்ன வேல்யூ 9 இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணால் 35 வரும். டிவைட் பை 2 போட்டோம்னா 17.5 வரும். ஸோ நம்ம அதை வந்து 18 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் 18 வரும். அதே மாதிரி நம்ம ஏடிக்கும் கண்டுபிடிக்கலாம். ஏடிக்கும் கண்டுபிடிக்கும் போது ABCD ஏ இருக்க இடத்துல ஏடியும் போடணும். டி இருக்க இடத்துல ஏடி போடணும். ஏக்கு வேறு என்னென்ன குட்டி வேல்யூஸ் இருக்குது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த பி தான் ஏபி மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏபியை போட்டுக்கலாம். அதே மாதிரி டிக்கு என்ன இருக்குது 4. பிடியும் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏடி வேல்யூ என்னது 5. பிடி வேல்யூ வந்து 4. 5 + 4 என்னது 9. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அதே வேல்யூ. இந்த வேல்யூ அப்படியே போடணும். பிக்கு 5 சிக்கு 10. ஸோ இங்கே 5 இங்கே 10. இதெல்லாமே ஆட் பண்ண என்ன வரும்னா 31 டிவைட் பை 2 என்ன வரும்னா 60. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 16 போகணும். இந்த மூணுலையுமே எது சின்ன நம்பர் இந்த 16 இந்த 16 தானே சின்ன நம்பர். ஸோ நம்ம ஒன்று இந்த எடுக்கணும் இல்லைன்னா இது எடுக்கணும். இது நான் ஃபஸ்ட் இருக்கிறதால இதை எடுக்கிறேன் சரியா. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி இது என்ன நோட் ஃப்ரீயாக இருக்குது சி தானே இருக்குது கொஸ்டினில் ABCD இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ABC கண்டுபிடிக்கணும். அதே போல் ABDயும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ABCயை கண்டுபிடிக்க போகிறோம். ABC சியை கண்டுபிடிக்கும் போது நம்ம என்னெல்லாம் நோட் இருக்குது ABCD இவ்வளோ நோட் தானே கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஏபின்னு போடணும். இன்னொன்று வந்து BC. ஸோ ஏ இருக்க இடத்துல இந்த ஏ இருக்குல்ல. ஸோ ஏ எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இதை போடணும். இங்கே ஏபி போடணும் ப்ளஸ். அப்புறம் பி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏபியை பியில் போடணும். ஏபி போட்டுட்டு இந்த இடத்துல பி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே இங்கே போகணும். ஸோ பிசியே இங்கே போகணும். அதாவது ஏக்கு போட்டாச்சு பிக்கு போட்டாச்சு. இந்த சி ஒன்று பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ சிக்கும் இந்த பிசியே போகணும். பிசி போட்டுட்டு அதுக்குள்ளே குட்டி வேல்யூஸ் வேறு எதாவது நோடெல்லாம் இருக்கோ எது குட்டி காஸ்ட் இருக்கோ அதை தூக்கி ஆட் பண்ணணும். ஸோ ஏபி போட்டாச்சு. ஏபி தவிர வேறு எது வேறு ஏயில் இருந்த குட்டி வேல்யூ இருக்குது. ஏபி இருக்குது. இன்னொன்று ஏடி இருக்குது. அதுக்கு தான் 5. வேறு ஏசி இருக்குது. அது 8. ஸோ நம்ம வந்து ஏடி எடுத்துருக்கோம். ஏடி வந்து 5. ஏபி வேல்யூ என்னது 2. 2 + 5 என்னது 7. அதே மாதிரி ஏபிக்கு எடுக்கும். அதுக்கு வந்து 2. பிசிக்கு வந்து 3 +3. ஸோ இங்கே வந்து 5. அப்புறம் சிக்கு வந்து இந்த பிசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேறு எதாவது குட்டி வேல்யூ பார்க்கணும். பிசிக்கு வந்து 3 இருக்குது. வேறு சிக்கு வந்து 7 இருக்குது. இன்னொன்று 8 இருக்குது. 7 தான் குட்டி நம்பர். ஸோ நம்ம வந்து சிடி எடுக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் சிடி = பிசி வேல்யூ என்னது 3. சிடி வேல்யூ என்னது 7. 7 + 3 என்னது 10. டிக்கு வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது அப்படி போட்டோம் 9. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்னா 31 டிவைட் பை 2 வரும்போது 16. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் 16 வரும். நம்ம ABD கண்டுபிடிக்கணும். அதுக்கு ABCD இது அப்படியே ABBD இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஏ இருக்கிறதுல ஏபி, இங்கே பி இருக்கிறதால பி இருக்கிறதுல ஏபி, இங்கே பி இருக்கிறதால இந்த பிடி இங்கே போடணும். டி ஒன்று இருக்கிறதால டி இருக்கிறதுல பிடி போடணும். அதுக்கப்புறம் ஏக்கு ஏபி போட்டாச்சு. வேறு இன்னொன்று என்ன குட்டி வேல்யூ இருக்குது ஏடி. ஸோ ஏபி வேல்யூ இது 2, ஏடி வேல்யூ இது 5, 5 + 2 7. ஏபி வேல்யூ இது 2, பிடி வேல்யூ வந்து 4, இந்த 4. ஸோ 4 + 2 6. ஃபஸ்ட்டு சிக்கு இந்த 10 அப்படியே போட்டால் போதும். டிக்கு வந்து டிபி வேல்யூ வந்து 4. இன்னொன்று வேறு எதாவது குட்டி வேல்யூ எங்கே இருக்குது 5 தான் இருக்குது. 5 கிடையாது. டிக்கு எதெல்லாம் வருது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஆமாம். அப்போ டி வந்து 5, சிடி வந்து 7 தான் குட்டி வேல்யூ இல்லை. ஸோ நம்ம வந்து ஏடி எடுத்துக்கிட்டோம். ஏடி வந்து 5. ஸோ 4 + 5 9. ஸோ 7 6 10 9 எல்லாமே ஆட் பண்ணோம்னா 32 வரும். 30 / 2 போட்டோம்னா 60. ஸோ இந்த இடத்துலையுமே 16 வரும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 31 டிவைட் பை 2 வந்து 15.75 நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண தேவையில்லை. 15 எடுத்தால் போதும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே 15 போட்டால் போதும். ஸோ எங்கெல்லாம் 15 வரும் இங்கே 15 வரும், இங்கே 15 வரும், இங்கேயும் 15 வரும். ஸோ நம்ம இந்த பார்த்து எடுக்கலாம். இங்கே என்ன லாஸ்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சு ABC. சிக்கு அப்புறம் என்ன நோட் இருக்குது நமக்கு தனியாக ABCD இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் டிக்கு தான் போகும். டி திரும்ப ஏக்கு தான் வரும். ஸோ இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த இடத்துல ஆப்டிமல் சொல்யூஷன் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த பார்த்து எடுக்காமல் இந்த சைடு எடுத்தால் கூட நம்ம இங்கே வந்து ADBயும் ADCயும் கண்டுபிடிச்சி அந்த இதில் எது குட்டி வேல்யூ அதை எடுக்கணும் சரியா. ஸோ இந்த எண்ணிக்கை நீங்கள் எப்படி வரைக்கணும்னா ரவுண்ட் வந்து 60. இது வந்து என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்க ஒவ்வொன்று வரைஞ்சாலும் சரி, இல்லைன்னா லாஸ்ட்டில் இப்படி எல்லாமே போட்டு பண்ணணும். கண்டிப்பாக ஆன்சரில் ஆப்டிமல் சொல்யூஷன் எழுதி அதோட பார்த்தும் எழுதணும் சரி. அதோட பார்த்தேன்னா ABC இப்படி போடக்கூடாது. ABCDA இந்த மாதிரி பார்த்தும் எழுதணும் சரியா. இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் தான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் செகண்ட் யூனிட்ல ஒன்று பண்ணிப்போலாம். அதோட ஆன்சரும் இதுவும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் சேம் தான். ஆனால் அது வந்து வேறு மெத்தட், இது வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். இந்த ப்ராப்ளத்தை ஹோம்ஒர்க்காக பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் ஆன்சர் போடுங்க. எது வந்து ஆப்டிமல் சொல்யூஷனும் அதோட பார்த்தும். தேங்க்யூ.